நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் கான்செப்ட். ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங்கில் லூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வந்து ஒரு சைக்ளிக்காக திரும்ப திரும்ப பண்ணுறது தான் நம்ம லூப்பிங் அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். இங்கே அந்த லூப்பிங் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு வெல்கம் அப்படின்னு இருக்குன்னா அது திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு 100 டைம்ஸ் வெல்கம்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ 1 to 100 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கண்டினியூஸாக சீரியஸாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 50க்கும் 100க்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ், இல்லைன்னா 200க்கும் ஒரு 1000க்கு இடையில இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ், இல்லை ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு பல்க் ஆஃப் டேட்டாவை அந்த லூப்பிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இது போக இதனுடைய பர்பஸ் எல்லாம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஃபார் லூப் பார்க்க போகிறோம். என்னென்ன லூப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இருக்குது, ஒயில் லூப் இருக்குது, டூ ஒயில் இருக்குது. ஸோ இந்த ஃபார் லூப் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸு. ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராக்கெட், இது வந்து ஃபார் அப்படிங்கிறது கீவேர்ட், அதில் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. இதில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 3 பிரான்ச்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவோம், இல்லைனா அசைன்மெண்ட்டு. இதை வந்து கண்டிஷன் சொல்லுவோம், கண்டிஷன் செக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எனி ஆப்ரேஷன் சொல்லுவோம். 3 பார்ட் இருக்கும் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். செமிகோலன் பார்த்தோன்னா டெர்மினேட் ஆகி ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த செமிகோலன் வந்து இந்த 3 பார்ட்டையும் பிரிச்சிருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த அசைன்மெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஐன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ ஐக்கு வந்து 2 பைட் ஆஃப் மெமரி வந்து சப்போஸ் இன்டீஜர்னால் அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஐ 0 அப்படின்னு சொல்லும்போது ஐயில் வந்து 0 அப்படின்னு அசைன் ஆகும். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிஷன் செக்கிங். இது வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் ஐ 0ன்னு அசைன் பண்ணிட்டீங்க, அடுத்து வர்ற எல்லா ஐயுமே 0வாக இருக்கும். இப்போ 0 less than 5 அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணுற ப்ராசஸ் இது. இது என்ன பண்ணோம், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். சரி, ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ = 0 அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது. இதுதான் செகண்டாக நடக்கிற வேலை. ஸோ சப்போஸ் இங்கே என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ = 0, அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் என்ன 0 less than 5. ஸோ இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணோம். இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் அந்த பிளாக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டு. ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாமே சேர்ந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், தேர்ட் பார்ட். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக்கில் என்டர் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருந்து இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த பிளாக் ஒர்க் பண்ணியாச்சு. ஐ 0 less than 5 வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து ஃபோர்த் பார்ட்டு. ஸோ ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஐ வந்து 0வாக இருக்குது. இப்போ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சுன்னா ஐயோட வேல்யூ 1ன்னு ஆயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்டுக்கு போகாது, செகண்ட் பார்ட்டுக்கு தான் வரும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வரும். ஐயோட வேல்யூ இப்போது 1. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐயோட வேல்யூ 1ன்னு ஆயிடுச்சு. இப்போது 1 less than 5 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் அகெயின் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்கிறத பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 2. மறுபடி 2 less than 5 அப்படின்னு செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 0வாக இருக்கும்போது ஒரு 1ஆக இருக்கும்போது ஒரு தடவை, 2ஆக இருக்கும்போது ஒரு தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் அகெயின் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ வந்து 3 less than 5. இப்போ ஒரு தடவை கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 3 less than 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் என்னவாகுது, ஒரு தடவை வெல்கம்னு பிரிண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 4 less than 5. கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் ஒரு தடவை வெல்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ 5ன்னு ஆயிடுச்சு. 5 less than 5. கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ இது என்னவாகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐ 0, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்குமோ அது ஒர்க் அவுட் ஆகும். 0 less than 5 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்ல என்டர் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ்னா வெளியில் வந்துடும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு அகெயின் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். திருப்பி ஐ less than 5 செக் பண்ணும். திருப்பி வெல்கம் பிரிண்ட் ஆகும். திருப்பி ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து 1 2 3 4 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். எது வரைக்கும்? இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட ப்ராசஸிங் ஸ்டெப்பு.